முதல் லிங்க தரிசனத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று நாரதா தனது தந்தையாகிய பிரம்மதேவரை கேட்க, நிச்சயமாக நாரதா என்று ஆரம்பித்தார். அன்று மகாதேவர் நாராயணரை பிரபஞ்சத்தின் காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவாகிய என்னை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார். மேலும் நாராயணர் மகாதேவரிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருளுமாறு வேண்டி நின்றார். அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஈசன் நாராயணருக்கு பிரபஞ்ச உபதேசம் செய்தார். மகாதேவர் அருளிய உபதேசத்திலிருந்து நாராயணர் மந்திரங்களையும் அதை கடைபிடிக்கும் முறைகளையும் கற்றுணர்ந்தார். பின்பு நாராயணர் தான் கற்றுக்கொண்ட உபதேசங்களை போதிக்குமாறு வேண்டிக் கொள்ளவே அவரும் எனது வேண்டுகோளை ஏற்று அடியும் முடியும் அற்ற இந்த லிங்கத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு, எதில் நிரந்தர நிம்மதி என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று உபதேசித்தார். பின்பு இந்த பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளை நான் படைத்து நாராயணர் அந்த ஜீவராசிகளுக்கு உயிர் வாயுவை அளித்தார். இவ்வாறே இந்த பிரபஞ்சம் உருவாகியது. நாரதா, எனது கடமையை சரிவர செய்யவே எனக்கு உதவியாக மொத்தமாக 10 பிரஜாபதிகளை மரீசி, அத்திர, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிரிது, வசிஷ்டர், தக்கன், பிருகு, நாரதர் என்று நான் என் பெருமான் ஆசியுடன் படைத்தேன். பின்பு சப்த ரிஷிகள் தோற்றுவிக்கப்பட்டனர். ரிஷிகளின் தோற்றத்தின் பின்பு அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் தோற்றுவிக்கப்பட்டனர். அதன் பின்பு எல்லா உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர். தொடரும் திருவிளையாடல். மேலும் பல ஈசனின் திருவிளையாடல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள். இந்த பதிவை உங்களிடம் சேர்க்க அருளிய என் அப்பன் ஈசனுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. சொன்னவே எல்லா உயிர் அந்தமே.